ஆண்டவரும் அருமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை எஸ்கேப், தப்பித்து கொள்ளுதல் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சிக்கிக்கொண்டதை போல காணப்படுகிறீர்கள். தானியேலுடைய வாழ்க்கையில் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்றால் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஆனால் அவனோடு கூட இருந்ததான பிரதானிகள் எப்படியாவது இவனை என்ன செஞ்சணும், காலி பண்ணி விடணும், இவன் மேலே ஏதாவது குற்றச்சாட்டுகளை சொல்லி சிங்கத்தின் கெவில தூக்கி போட்டு இவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுவதற்கு, அவன் மேலே பழி போடுவதற்கு எத்தனையோ காரியத்திற்கு முகாந்திரங்களை தேடினார்கள். ஆனாலும் அங்கே தானியேலை குறித்து எந்த ஒரு குற்றமும் அவன் மேல் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவன் முன்போல பலகணிகள் திறக்கப்பட என்ன செய்தான், எருசலேமை நோக்கி அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். தன் தேவனை தேடுகிற காரியத்தில் தான் அவனை குற்றம் சாட்டி ராஜாவையே என்ன செய்தார்கள், தூண்டிவிட்டு அவனை சிங்கத்தின் கெவில தூக்கி போடுவதற்கு கூட இருந்த பிரதானிகள் காரணமாக என்ன செய்தார்கள், காணப்பட்டார்கள். ஆனால் ராஜா சொல்கிற ஒரு வார்த்தை தானியேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இவராய் பார்க்கிறோம். தானியேலை நோக்கி ராஜா சொல்கிற வார்த்தை தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி என்ன செய்கிறான், விசுவாசத்தில் ராஜா அறிக்கையிட்டு தானியேலுக்கு சொல்கிறதை பார்க்க முடிகிறது. பாருங்க, ஜெபிக்கிற ஒரு மனுஷன் இருப்பான் என்றால் ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அநேகர் இருக்கத்தான் செய்வார்கள். அவனை அழைத்து விடுவதற்கு, அவனை இல்லாமலாக்குவதற்கு. இதே போல் உங்களை சுற்றிலும் சில மனிதர்கள் இருக்கிறார்களா? உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களா? உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்களா? உங்களை அழைத்து விட வேண்டும் என்று வகைத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்களா? சோர்ந்து போகாதீர்கள். நீதிமானுக்கு சிங்கத்தை போல தைரியத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இவன் தானியேல் என்ன சிங்கத்தின் கெவில தூக்கி போட்டாலும் என் தேவன் என்ன செய்கிறவர், தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறான். நான் சிங்கத்தின் கெவிலிருந்து கூட நான் எஸ்கேப் ஆகுவதற்கு என் ஆண்டவர் என்ன செய்வார், கிருபை தருவார். இன்றைக்கு உங்களை வியாதியிலிருந்து தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவர். கடன் சுமையிலிருந்து தப்புவிக்க வல்லமை உள்ளவர். சில சிங்கத்தை போல சில மனிதர்களுடைய காரியத்திலிருந்து தப்புவிக்க வல்லமை உள்ளவர். அதை அறிந்துதான் தெய்வம் சொல்கிறார், நீங்கள் எஸ்கேப் ஆவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதே தானியேல் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சிங்கத்தின் கெவிலெல்லாம் தூக்கி போட்டாச்சு. தூக்கி போட்டு காலையில் வந்து ராஜா பார்த்தா சிங்கம் எல்லாம் என்ன செஞ்சிருக்குது, கட்டப்பட்ட நிலைமையில், வாய்கள் கட்டப்பட்ட நிலைமையில். தானியேல் நிம்மதியாக சிங்கத்தின் கெவில இருக்கிறார். தானியேலை பார்த்து ராஜா கூப்பிடுகிறார், தானியேலே, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா? ஆம் ராஜாவே. ராஜாவே வாழ்க. சிங்கத்தின் கையிலிருந்து, சிங்கத்தின் வாயிலிருந்து என் தேவன் என்ன செய்தார், என்னை தப்புவித்தார். அதே தானியேலின் தேவன் உங்களையும் தப்புவிப்பார், உங்களுடைய பிள்ளைகளையும் தப்புவிப்பார், உங்களுடைய பிஸ்னஸை தப்புவிப்பார். ஊழியர் செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எத்தனை சிங்கத்தை போல மனிதர்கள் வந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தப்புவித்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எஸ்கேப் ஆகிறதற்கு கர்த்தர் கிருபை தர போதுமானவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது தானியேலை போல நீங்கள் ஜெபம் பண்ணுவதை மட்டும் நிறுத்திடாதீங்க. முழங்கால் படியிட்டு தானியேலை போல வழக்கமாய் ஜெபம் பண்ணுவதற்கு உங்களுக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். அதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். எதிராக இருக்கிறவர்களெல்லாம் காணாமல் போவார்கள். எதிராக இருக்கிறவர்களெல்லாம், எந்த மனிதர்கள் சிங்கத்தின் கெவில தூக்கி போடுவதற்கு அவர்களுக்கு விரோதமாக இருந்தார்களோ அதே மனிதர்கள் சிங்கத்தின் கெவில தூக்கி போடப்பட்டார்கள். எலும்பு முதற்கொண்டு நொறுக்கி போடப்பட்டது என்று பார்க்கிறோம். நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள், உங்களுடைய பிள்ளைகள் தப்புவிக்கப்படுவார்கள், உங்களுடைய குடும்பம் தப்புவிக்கப்படும் என்பதற்கு சந்தேகமும் இல்லை. சோர்ந்து போகாமல் முன்னேறியுங்கள். சோர்ந்து போகாமல் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். தேவன் உங்களை நடத்துவார். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதிக்க, வாழ்ந்திருக்க, நன்மை அனுபவிக்க, இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.